பிஷப் தேவதாஸ் அம்ப்ரோஸ் சிபிஎஸ்இ பள்ளியின் தாராளர் தந்தை அருட்தந்தை வின்சென்ட் அடிகளார் அவர்களே, அருட்சகோதரி எலிசபெத் அவர்களே, அருட்சகோதரி ஷெர்லி அவர்களே, அன்பிற்கு பாசத்திற்கும் உரிய டாக்டர் ஜேசுதாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர்களே, செவிலியர்களே மற்றும் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற அனைத்து சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு குடும்ப விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இங்கு நடனம் ஆடிய அந்த சிறுமிகள் இன்னும் சிறுவர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறவங்க அனைவரையும் பார்க்கிற போது இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு குடும்ப விழாவாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர்ஸ் தான் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, ஆனா இப்படியும் வந்துடுவாங்க, லேட்டா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஏறக்குறைய பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்துட்டு அதை நினைக்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிறிஸ்துமஸ் நம்முடைய மருத்துவமனைக்கு. ஏனென்றால் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு முதலாக இங்கு நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். வரலாற்றில் நடந்த அந்த முதல் கிறிஸ்துமஸ் ரொம்ப எளிமையாக இருந்தது. இது போல ஆடம்பரங்கள் இல்லை, டெக்கரேஷன்ஸ் இல்லை. இந்த மருத்துவமனையில இப்போ சீரியல் செட் எல்லாம் போட்டிருக்கிறோம், ஸ்டார்ஸ் கட்டி இருக்கிறோம், கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சிருக்கிறோம், கிரிபு வச்சிருக்கிறோம், பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணிருக்கிறோம். ஆனா வரலாற்றுல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த அந்த கிறிஸ்துமஸ்ல எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை. இந்த மாதிரி லைட் டெக்கரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டார் கூட இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ஸ் இல்ல, இயற்கையாக இருந்த அந்த விண்மீன், அந்த நட்சத்திரம் மட்டும்தான் இருந்தது. ஆனா நம்ம உழவு 2000 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு சிறப்பா கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மருத்துவமனையில முதலாக இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். அதோட மகிழ்ச்சியின் திருநாள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு காரணத்துக்காக கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸுக்கும் அர்த்தம் இருக்கிறது. எல்லா நற்பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு திருநாள் கிறிஸ்துமஸ் திருநாள். மகிழ்ச்சியின் திருநாள், அமைதியின் திருநாள், அன்பின் திருநாள், தியாகத்தின் திருநாள், பகிர்வின் திருநாள்.